தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தஞ்சை பூதலூர் வட்டம் செங்கிப்பட்டி அருகே பாளையப்பட்டியில் ஈமத்தாடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தெற்கு பாளையப்பட்டியில் தாழவாரி எனும் பகுதியில் மண் அரிப்பினால் புதைந்து கிடக்கும் ஈமத்தாடிகள் வெளியே தெரிகின்றன. இது பற்றி அறிந்த மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி பேராசிரியரும் கல்வெட்டு ஆய்வாளருமான கண்ணதாசன், பொந்தியாக்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் தில்லை கோவிந்தராஜன், வழக்கறிஞர் ஜீவகுமார், சரஸ்வதி மகா நூலக விற்பனை எழுத்தர் நேரு, முனைவர் பட்ட ஆய்வாளர் வீரமுத்து அடங்கிய குழுவினர் அப்பகுதியில் ஆய்வு செய்தனர். பண்டைய காலத்தில் இறந்தவர்களின் உடல்களை வைத்து மண்ணில் புதைக்க பயன்படுத்திய புதைக்கலன்களே ஈமத்தாடிகள். இது ஒரு சவ அடக்க முறை. ஈமத்தாடிகளுக்கு முதுமக்கள் தாழி, முதுமக்கள் சாடி, ஈமப்பேழை, மதமதக்கா பானை என வெவ்வேறு பெயர்களும் இருக்கிறது. சுமார் 54 ஏக்கர் பரப்பளவு தாழ்வாரி பகுதியில் காணப்படுவதால் இதுவே சோழ மண்டலத்துக்குள் கிடைக்கப்பெறும் ஈமக்காடுகளுள் மிகப்பெரியதாக இருக்கக்கூடும் என்கின்றனர் ஆய்வாளர்கள். ஓடுகள் மீதியாக இருப்பது அந்த கால மக்களுடைய கலை உணர்ச்சி வெளிப்படுத்துவதாக அமைய பெற்றுள்ளது. கருப்பு சிவப்பு பானை ஓடுகளும் மீதியாக பகுதியில் கிடைக்கப்பெறுவது சிறப்புடைத்தாகும். படை வீரர்கள் தங்கியிருக்கும் இடம் பாளையம் என சொல்லப்படுகிறது. அப்படி தங்கியிருந்த இடத்தில் போர் செய்து இறந்த வீரர்களுக்காக எடுக்கப்பெற்ற ஈமத்தாடிகளாக இது இருக்கலாம். இங்கு காணப்படும் வேலைப்பாடுகளுடன் கூடிய அகன்ற வாய்களை கொண்ட தாடிகளுள் சில மண் அரிப்பினால் சிதைந்துள்ளன. இவற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட மட்கலயங்களும் காணப்பெறுவதால் போரில் இறந்தவர்களின் சடலத்தை எரியூட்டி எஞ்சிய சாம்பலை சிறிய மட்கலயங்களில் இட்டு சிறிய அளவிலான ஈமத்தாடிகளில் வைத்து புதைத்திருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். இங்கே முதுமக்கள் தாலி கிடைக்கின்றது வாங்க அப்படின்னு சொன்ன பொழுது இங்கே பார்த்த பொழுது இந்த பரப்பில் மேற்பரப்பில் நீர் அரிப்பின் மண் அரிப்பின் காரணமாக பல முதுமக்கள் தாலிகள் மண்ணுக்கு மேலே தெரிகின்றது. மண்ணுக்குள் பல முதுமக்கள் தாலிகள் இருக்கக்கூடும். இந்த பகுதியை தமிழக தொல்லியல் துறை அகழ்வாய்வு செய்ய வேண்டும். இந்த பகுதி மக்கள் விரும்புகின்றார்கள். இப்படி அகழ்வாய்வு செய்வதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கின்ற சங்ககால மக்களுடைய வாழ்வியலையும் அவனுடைய பண்பாட்டு கூறுகளையும் நாம் வெளி உலகிற்கு உணரலாம். இந்த பகுதியில் இருக்கிற முதுமக்கள் தாலி அளவில் சிறியதாக அது உள்ள கலையங்கள் சின்ன கலையங்கள் உள்ளதாக முதுமக்கள் தாலி மீதியாக கிடைக்க பெற்றிருக்குது.